சிலுவையில் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு நாள் அறிவல்ல, ஒவ்வொரு நாளும் அதை குறித்த அறிவினாலே அப்டேட் பண்ணப்படுகிறவர்கள், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுகிறவர்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய புது இளைப்பாறுதலினாலே. When you have a substance at your hand, you can feel it. அப்படித்தான் விசுவாசம் உங்களுக்குள்ள வந்த உடனே அதை ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்னா, இந்த சப்ஸ்டன்ஸ் வந்த பிறகு அந்த பிக்சர்லாம் அழியாது. அதனால சொல்றேன், ஒரு வியாதியை குறித்து உங்களுக்கு பயம் இருக்குதுன்னா, you must receive the substance. இந்த சப்ஸ்டன்ஸ் எப்ப நமக்கு வருது என் அன்புக்குரியவர்களே? ஒரு பிரச்சனை, அதாவது பாசிட்டிவ் இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷனை டெவலப் பண்றது, இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்றீங்களா? அதெல்லாம் நல்லது. அப்படி பழக்கி விட்டீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே உங்க மைண்டை நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் ரொம்ப நல்லது. எல்லா சூழ்நிலையிலும் பாசிட்டிவாவே யோசிங்க. தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தையே யோசிங்க. ஆனால் அது மட்டும் விசுவாசம் அல்ல, அது போதுமானது நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, இட்ஸ் ஓகே. நான் எதையுமே நெகட்டிவா பேச விரும்பல. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நல்ல ரோடு போட்டிருக்கீங்க பாசிட்டிவா நீங்க திங்க் பண்றனால. ஆனா லாரி வரணும் உள்ள. கை தட்டுங்க, லாரி வரணும். ஆமென். லாரி உள்ள இறங்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அப்ப ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்தும் போது கடவுளுடைய சமூகத்திற்கு கடந்து செல்லுங்கள். அவரோடு கூட பேசுங்கள். அவர் உங்களிடத்தில் பேசும்படிக்கு வேதத்தை வாசிங்க. எதுவுமே இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசலையா, ஓகே, முடிச்சிட்டு தைரியமா இருங்க. தேவன் எனக்கு நன்மை மாத்திரமே செய்வார். அடுத்த நாள் பைபிள் எடுங்க, இல்ல ஒரு 1 hour கழிச்சு பைபிள் வாசிங்க. வாசிக்கிட்டே போங்க. இப்ப ஒரு வார்த்தை உள்ள இருந்து உங்க மேல எரிவார் தேவன். அது வந்துருச்சுன்னா, ஒருவேளை இப்படி நடக்காவிட்டால் என்கிற எண்ணமே உங்களுக்கு வரவே வராது. அப்பதான் உங்களுக்கு நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறேன். அந்த நிச்சயம் அப்பதான் உங்களுக்கு வரும். கோதுமைக்கு முன்பாய் பதர் எம்மாத்திரம். வெறும் இமேஜினேஷன்ல போக கூடாது சிஸ்டர். யூ மஸ்ட் ஹேவ் a word from God. You must have a word which is about your problem, about your life, about your future, about your profession. That is what faith, God given faith. கரங்களை தட்டி ஆமென், ஆமென். அதனாலதான் பைபிள் வாசிங்க. You must be a word connected man. You must be a constructive man. கிருபைன்னு ஒண்ணு அப்படியே தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்காம மூஞ்சி கழுவாம சர்ச்சில் உட்கார்றது கிடையாது. எல்லாம் இருக்கிறபடியினால் நீங்கள் ஹாயா தவறுது. 2 பேரை ஒருத்தன் பாராஷூட்டோட என்ன செய்றீங்க, விமானத்துல தள்ளி விடுறீங்க. இன்னொருத்தனை பாராஷூட் இல்லாம தள்ளி விடுறீங்க. 2 பேரும் இப்படித்தான் போறாங்க. நல்லா கவனிக்கணும். இன்னொருத்தன் கீழே விழுகிறான்ல, அவன் பாராஷூட் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஹான்னு போனாலும் அவன் கீழே போய் சிதறத்தான் போறான், பாராஷூட் இல்லாதவன். ஆனா பாராஷூட் போட்டவன் என்ன செய்யறான், ஹாயா வரான். 2 பேர் ஹாயா இருக்கிறனால 2 பேர் கிரேஸ்ல இருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்டிவா ஹாயா இருக்கிறான், ஒருத்தன் பேஸ்லெஸ்ஸா ஹாயா இருக்க. இந்த பேஸ்லெஸ்ஸா பைபிளை படிக்காம கடவுள் யாருன்னு தெரியாம விட்டுட்டாரு, எங்களை அவுத்து விட்ட கழுதையா விட்டுட்டாரு, நாங்க ஜெபிக்க மாட்டோம் பைபிள் அப்படின்னு போகும்போது நீங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹாயா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கன்ஸ்ட்ரக்டிவா அந்த மனுஷனுடைய இன்னர் மேன் இருக்காது. ஆனா சிலுவையில தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு நாள் அறிவல்ல, ஒவ்வொரு நாளும் அதை குறித்த அறிவினாலே அப்டேட் பண்ணப்படுகிறவர்கள், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுகிறவர்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய புது இளைப்பாறுதலினாலே. ஹாயா இருங்க, கன்ஸ்ட்ரக்டிவா இருங்க.